நீங்க அமைதியாக விட்டாருங்க. கூட்டத்திலே இந்த அழகான கோவில் முன்னே நீங்க ஆசு போட்டு துப்பாதீங்க. இந்த அழகான ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக விட்டாருங்க. கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக விட்டாருங்க. நல்லா இருக்கீங்களா? காதல மூக்குல போட்டு காதல முகல போட்டு கெட்டி நகைகளை காதல முகல போட்டு கெட்டி நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. கலைதேவி ஆட்டமாக வந்தவங்க நீங்க அமைதியாக விட்டாருங்க. அழகான நமது கிராமம், கலை வளர்ந்த நமது கிராமம், எங்களைப் போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கிய நமது கிராமம். என் நாட்டுக்கும் பேசாதண்ணா சைலண்ட். என் நாட்டுக்கும் பொன்னாளாக வழங்கக்கூடிய அழகான நமது பொன்னியாம் குப்பம் கிராமம். நமது கிராமத்தில விண்ணையும் வாங்கலாம், இந்த மண்ணையும் வாங்கலாம். விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே. ஒரு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய ஓம் என்னும் பிரணவத்தில் ஓங்கார வடிவனாக திகழக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகர் இந்த ஆவணி மாதம் சதுர்த்தி திதியன்று அந்த விநாயகர் சதுர்த்தி மாபெரும் திருவிழாவை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்கள், விழா குழுவினர்கள், ஆலய தர்மகர்த்தா, நாட்டாண்மையாளர்கள், திருத்தன்மைக்காரர்கள், நமது கிராம இளைஞர்கள், நமது கிராம பொதுமக்கள், உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த மாபெரும் திருவிழாவை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலை தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் நகராட்சியை சேர்ந்த என் அசோக் குமார் அவர்கள் எங்கள்
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம். எங்கள் ஹார்மோனிஸ்ட் இசைக்குயிலே நடராஜன் அவர்கள். இந்த அழகான மேடையிலே இன்றிரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு மயான காளி மரகத மாலா. மயான காளி மரகத மாலா. மயான காளி மரகத மாலா. மயானத்தில் பூத்த மர்மமலர். மயானத்தில் பூத்த மர்மமலர். மரகத மாலா மயான காளி. என்ற சிறப்புமிக்க ஒரு கற்பனை காவியம் இங்க நடைபெற உள்ளது. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவு நாடகம் சிறப்பா இருக்கும். நாங்களும் கத்தி நீங்களும் கத்தி காது கேட்காதோ பொழுது வெட்டி பின்னாடி போட்டா நாடுதா அமைதியா இருக்காங்க. நாங்க என்ன பேசுறோம்னு கேட்கணும். பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டு